Welcome you all for today's session. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4th யூனிட் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் லாஸ்ட் டாபிக் இம்பேக்ட் ஆஃப் எலாஸ்டிக் பாடிஸ். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா whenever a body impact with another body அதோடைய வெலாசிட்டியில் என்ன சேஞ்ச் இருக்கும், அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இம்பேக்டில் சில டைப்ஸ் இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டியோட டேரக்ஷனை வச்சு நம்ம ரெண்டு டைப்பாக பிரிப்போம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் இம்பேக்ட் அண்ட் ஆப்ளிக் இம்பேக்ட். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் டூ ஆப்ஜெக்ட் இம்பேக்ட் ஆகுது இல்லையா, அதாவது மோதுது இல்லையா அந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியும் கொலினியராக இருந்துச்சு அப்படின்னா, சேம் லைனில் ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டைரக்ட் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ அந்த ரெண்டு வெலாசிட்டி நான் கொலினியராக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆப்ளிக் இம்பேக்ட்னு சொல்லுவாங்க. இட் ஹேவ் சம் ஆங்கிள். அது என்ன ஆங்கிள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சம்மில் போக நம்ம பார்ப்போம், ஒரு சம் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி டைரக்ஷன் we have two classification which is direct and oblique. அண்ட் இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்டு நான் சென்ட்ரல். ஸோ சென்ட்ரல் அண்ட் நான் சென்ட்ரல் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த மாஸ் ஆஃப் த பாடி, அந்த ஆப்ஜெக்டோடுக்கு ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும் இல்லையா, அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெண்டும் மோதும் போது ஒரு லைன் ஆஃப் இம்பேக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் இந்த இடத்துல மோதுது இல்லையா, இந்த நான் வரைஞ்சிருக்கக்கூடிய ஹரிசாண்டல் லைனை தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா லைன் ஆஃப் இம்பேக்ட். இந்த லைன் ஆஃப் இம்பேக்ட்லேயே ரெண்டு ஆப்ஜெக்டுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் பிளேஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சென்ட்ரல் இம்பேக்ட்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த கிராவிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப்செட் ஆகிருந்துச்சு, மேலேயோ கீழேயோ ஆஃப்செட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம நான் சென்ட்ரல் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? நம்ம இந்த சிலபஸில் சென்ட்ரல் இம்பேக்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். வி ஆர் நாட் கோயிங் டு கன்சிடர் நான் சென்ட்ரல் இம்பேக்ட். ஸோ சென்ட்ரல் இம்பேக்டில் டைரக்ட் இம்பேக்டில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அண்டு ஆப்ளிக் இம்பேக்ட்லேயும் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், ரைட்டா? ப்ராப்ளம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு டேர்ம் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று இங்கே பார்த்துடலாம். ஸோ ஏபின்னு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஏக்கு M1ங்கிற மாஸ் அண்டு பிக்கு M2ங்கிற மாஸ் இருக்கிறதா வச்சுப்போம். ஸோ ஏங்கிற மாஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவலிங் வித் வெலாசிட்டி ஆஃப் U1 இனிஷியல் வெலாசிட்டி. அதே மாதிரி பிங்கிற ஆப்ஜெக்ட்டு ட்ராவலிங் வித் வெலாசிட்டி ஆஃப் U2. U1 கிரேட்டர் தென் U2 இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா U1 விட என்ன அதிகமான வெலாசிட்டியில் U1 ட்ராவல் ஆச்சு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை விட இது மேக்ஸிமம் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது என்ன ஆகும், இதை போய் கொலைட் பண்ணும், விச் மீன்ஸ் இடிக்கும், இம்பேக்ட் நடக்கும், ரைட்டா? அந்த இம்பேக்ட் ஆகிற டைம் இருக்கு இல்லையா, அப்போ இந்த இம்பேக்டோட எஃபெக்ட் என்னவாக இருக்கும்னா தேர் மேபி சம் டிஃபர்மேஷன். இது வேறு மெட்டீரியலில் இருக்கலாம், இது வேறு மெட்டீரியலில் இருக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு த மெட்டீரியல் நேச்சர் அது என்ன ஆகும்னா சம் டிஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணும், ரைட்டா? ஒன்ஸ் அந்த டிஃபர்மேஷனுடைய மேக்ஸிமம் டிஃபர்மேஷன் அட்டைன் ஆனதுக்கு அப்புறம் தான் அது என்ன ஆகும் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு செப்பரேட். ஸோ மோதி கொஞ்ச நேரத்தில் அந்த டிஃபர்மேஷன் நடந்து அந்த டிஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும், ரைட்டா? ஸோ டைம் ஆஃப் இம்பேக்ட்லேருந்து மேக்ஸிமம் டிஃபர்மேஷன் அட்டைன் பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய டைமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீரியட் ஆஃப் டிஃபர்மேஷன், ரைட்டா? அதே மாதிரி டிஃபர்மேஷன் மேக்ஸிமம் டிஃபர்மேஷன்லேருந்து ரெண்டும் தனித்தனியாக பிரிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டைம் இருக்கு இல்லையா. ஸோ மோதின உடனேயே மேக்ஸிமம் டிஃபர்மேஷன் அட்டைன் ஆன உடனே ரெண்டும் பிரிஞ்சிடாது, மோதி அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ரெண்டும் பிரியணும். ஸோ அந்த மேக்ஸிமம் டிஃபர்மேஷன்லேருந்து மறுபடியும் ரெண்டும் செப்பரேட் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய டைமை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெஸ்டிடியூஷன், பீரியட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அப்போ இந்த டேர்முக்கான அர்த்தம் ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது செப்பரேஷனுக்கு எடுக்கக்கூடிய டைம், ரைட்டா? அப்போ இதை பேசிக்ஸாக வச்சுட்டு தான் வரக்கூடிய ஒரு டாபிக் தான், ஒரு டேர்ம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் இம்பல்ஸ், ரைட்? ரேஷியோ ஆஃப் இம்பல்ஸ் அட் டிஃபர்மேஷன் டு தட் ஆஃப் இம்பல்ஸ் அட் தி ரெஸ்டிடியூஷன். மோதும் போது இருக்கக்கூடிய இம்பல்ஸ் ஃபோர்ஸு மறுபடியும் ரெஸ்டிடியூஷன் டைமில் இருக்கக்கூடிய இம்பல்ஸ் ஃபோர்ஸ் ரெண்டுக்குமான ரேஷியோவை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாங்க, ரைட்டா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்கலனாலும் சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரே டைரக்ஷனில் ரெண்டு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இது V2 இது V1 வச்சுப்போம். மோதினதுக்கப்புறம் என்ன ஆகும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு ஆப்ஜெக்ட் கம்மியாக மூவ் ஆகிட்டுருக்கு, அதை வேகமாக மூவ் ஆகிட்டுருக்கு, இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து மோதுனுச்சு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வேகமாக மூவ் ஆரம்பிக்கணும், அதோட வெலாசிட்டி குறைஞ்சிருமா நேச்சர், ரைட்? அப்போ இந்த V2 மைனஸ் V1 அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, ரைட்டா? ஆப்ஜெக்ட் 1ஓட ஃபைனல் வெலாசிட்டி V1, ஆப்ஜெக்ட் 2ஓட ஃபைனல் வெலாசிட்டி V2. அப்போ இதோடைய சேஞ்சு இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப்டர் தி இம்பேக்ட் அதை நம்ம நியூமரேட்டர்லையும், ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிஃபோர் தி இம்பேக்ட் என்னவாக இருந்திருக்கணும்
u1 u2 ஃபஸ்ட் பாடியோட வெலாசிட்டி செகண்ட் பாடியோட வெலாசிட்டி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா u1 தான் மேக்ஸிமம். அப்போ இதோட டிஃப்ரென்ஸு u1 மைனஸ் u2. ஸோ அப்போ இதோட ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இதை நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த இம்பேக்ட் ஆஃப் எலாஸ்டிக் பாடிஸில் ப்ராப்ளமாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு ப்ராப்ளம். ஸோ பிஃபோர் கோயிங் டு ப்ராப்ளம், ஸோ நம்ம எதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் இந்த இம்பேக்ட் ஆஃப் எலாஸ்டிக் பாடிஸில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 லா. ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இதை நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம். இம்பல்ஸ் மொமெண்டம் பார்க்கும்போதே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா என்னென்னு பார்த்துட்டோம். விச் இஸ் நத்திங் பட் இனிஷியல் மொமெண்டம், சம்மேஷன் ஆஃப் இனிஷியல் மொமெண்டம் வில் பி ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஃபைனல் மொமெண்டம். அதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதே தான் இங்கே நம்ம சொல்லியிருப்போம். u1 u2ங்கிறது இனிஷியல், 2 பாடிக்குள்ள மாசுங்கிறது m1 m2. அப்போ சம்மேஷன் ஆஃப் மொமெண்டம் அட் இனிஷியல் அப்படின்னா m1 u1 ப்ளஸ் m2 u2. ரைட்டா? இம்பேக்ட்டுக்கு அப்புறம் அதோட வெலாசிட்டி v1 v2, மாஸ் மாற போகிறதில்ல. ஸோ m1 v1 ப்ளஸ் m2 v2ங்கிறது ஃபைனல் மொமெண்டம் சம்மேஷன். ஸோ இது ரெண்டும் நமக்கு எப்படி தான் இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். இதை சொல்கிறது தான் நம்மளுடைய லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ இது இல்லாமல் நம்ம இன்னொரு லா ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கொலிஷன். ரைட்டா? ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கொலிஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்டிடியூஷன் பார்த்தோம் இல்லையா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் பார்த்தோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான் இருக்கும். பட் அதுக்கு டெஃபினிஷன் பார்த்திங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நியூட்டன்ஸ் லா ஆஃப் கொலிஷன். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ரெண்டு கொலைட் ஆச்சு அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷனுக்கும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ரேஷியோங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுடைய நியூட்டன்ஸ் லா ஆஃப் கொலிஷன். நம்ம இந்த 2 லாவை யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் இன் கேஸ் ஆஃப் டைரக்ட் இம்பேக்ட்டுக்கு. ரைட்டா? ஆப்ளிக் இம்பேக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு லா ஒன்று பார்க்க போகிறோம், இன்னொரு கண்டிஷன் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஆப்ளிக்யூ இம்பேக்ட் பற்றின ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று. ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பிங்கிற 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. போன கேஸில் நம்ம பார்த்தது டேரெக்ட். ஸோ ரெண்டுமே லீனியரில் ட்ராவல் ஆச்சு இல்லையா? இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா u1 u2 ரெண்டுமே லீனியரில் ட்ராவல் ஆகக்கூடிய 2 பாடிஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஏங்கிறது இந்த டைரெக்ஷனில் u1 ஆக்ட் ஆகுது, பிங்கிறது u2ங்கிறது இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. ஸோ ஏங்கிறது இப்படி ட்ராவல் ஆகுது, பிங்கிறது இப்படி ட்ராவல் ஆகுது. ரைட்டா? ஸோ இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்க 2 பாடியும் ஒரு இடத்துல என்ன ஆக போகுது? கொலைட் இம்பேக்ட் நடக்க போகுது. ரைட்டா? ஸோ அப்போ அது இம்பேக்ட் ஆனதுக்கப்புறமும் அதோடைய டிஃபர்மேஷனுக்கு அப்புறமும் அதோடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சம் ஆங்குலரில் தான் இருக்க போகுது. ரைட்டா? ஸோ அப்போ ஏபிங்கிற 2 ஆப்ஜெக்ட்டு ஏவோட மாஸ் m1 வச்சுக்கலாம், பியோட மாஸ் m2ன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டோடைய இனிஷியல் வெலாசிட்டி u1 u2ன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? பட் இட் மேக்கிங் சம் ஆங்கிள் வித் யுவர் ஹரிசாண்டல் பிளேன். ஸோ ஆல்ஃபா 1ங்கிறது u1 மேட் பண்ணக்கூடிய ஆங்கிள், ஆல்ஃபா 2 அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் பியோட வெலாசிட்டி ஆங்கிள் மேடிங் டு யுவர் ஹரிசாண்டல் பிளேன். அதெல்லாம் தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் u1 u2 அப்படின்னு. ரைட்டா? இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏங்கிறது u1, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் பிங்கிறது u2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். அது மேட் பண்ணுற ஆங்கிளையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எப்போவுமே ஆங்குலராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம 2 காம்பவுண்ட் பிரிப்போமா? ஒன்று ஹரிசாண்டல் காம்பவுண்ட், இன்னொன்று வெர்டிக்கல் காம்பவுண்ட் அப்படின்னு. அப்போ இந்த u1உடைய ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டுடைய இனிஷியல் வெலாசிட்டிக்கு 2 காம்பவுண்ட் இருக்கும். ஒன்று ஹரிசாண்டல், அது u1 cos ஆல்ஃபா 1. ரைட்டா? அப்போ வெர்டிக்கலுக்கு u1 sin ஆல்ஃபா 1. அதே மாதிரி செகண்ட் பாடிக்கு u2 cos ஆல்ஃபா 2, வெர்டிக்கல் காம்பவுண்ட்டு u2 sin ஆல்ஃபா 2 இல்லையா? அதை தான் நான் இங்கே எழுதியிருப்பேன். ரைட்? ஒன்ஸ் இந்த மாதிரி இது 2 கொலைட் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளை மேட் பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைக்குது. ரைட்டா? அப்படி நம்ம அசியூம் பண்ணியிருக்கேன். அப்போ v1 v2ங்கிறது இந்த ஆப்ஜெக்டுடைய ஃபைனல் வெலாசிட்டி. இனிஷியலுங்கிறது இம்பேக்ட்டுக்கு முன்னாடி, ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது இம்பேக்ட்டுக்கு அப்புறம் அதோடைய வெலாசிட்டி v1 v2. ஸோ இந்த v1ங்கிற வெலாசிட்டி மேட் பண்ணியிருக்க ஆங்கிள் ஆல்ஃபா 1, v2ங்கிற ஆப்ஜெக்ட் பிக்கு இருக்கக்கூடிய வெலாசிட்டி மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா 2. அப்போ இதுக்கும் நம்ம போன கேஸுக்கு கன்சிடர் பண்ண மாதிரி ஃபைனல் வெலாசிட்டிக்கு நம்ம 2 காம்பவுண்ட் கன்சிடர் பண்ணலாமா? அப்போ ஃபஸ்ட்டு பாடிக்கு 2 காம்பவுண்ட், ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல். அப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா v1 cos θ 1, v2 cos θ 2. இது ரெண்டுமே
ஆப்ஜெக்டுடைய ஹரிசாண்டல் காம்போனன்ட்டு அண்டு பி ஆப்ஜெக்டுடைய ஹரிசாண்டல் காம்போனன்ட்டு. அதே மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்டுடைய வெர்டிக்கல் காம்போனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா v1 sin θ1 v2 sin θ2. ரைட்டா, நான் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, இந்த ரெண்டு லா இல்லாமல் ஆப்ளிக்யூ இம்பேக்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரிலேஷன் ஒன்று யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அது என்ன ரிலேஷன் அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்ளிக்யூ இம்பேக்ட் நடக்கும்போது இம்பேக்ட்டுக்கு அப்புறம் அதோடைய வெர்டிக்கல் காம்போனண்ட்டில் எந்த எஃபெக்ட்டும் இருக்காது. ஸோ வெர்டிக்கல் காம்போனன்ட் ரிமைன் சேம், ஹரிசாண்டல் காம்போனன்ட் தான் சேஞ்ச் இருக்குமே தவிர வெர்டிக்கல் காம்போனண்ட்டில் எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ அப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாமா, u1 sin α1 ஈக்குவல் டு v1 sin θ1. இது என்னன்னு தெரியுதா, u1 sin α1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டுடைய இனிஷியல் வெர்டிக்கல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி. இது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டுடைய ஃபைனல் வெலாசிட்டி காம்போனன்ட், வெர்டிக்கல் வெலாசிட்டி காம்போனன்ட். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஜெக்டுடைய இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி காம்போனன்ட்டு, செகண்ட் ஆப்ஜெக்டுடைய ஃபைனல் வெர்டிக்கல் வெலாசிட்டி காம்போனன்ட். ரைட்டா, ஸோ இந்த இம்பேக்ட் எனக்கு வெர்டிக்கல் காம்போனன்ட் எந்த எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுனால அதோடைய வெர்டிக்கல் காம்போனன்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இம்பேக்ட் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா, ஸோ இந்த 3 ரிலேஷன் வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த நோட்டு அண்ட் தென் இந்த ரிலேஷன் இதையும் எழுதி வச்சுங்க. Now we move on to problem. So with that introduction, இப்போ நம்ம ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒன்று டைரக்ட் இம்பேக்ட் ஆஃப் 2 bodies, அதுக்கப்புறம் ஆப்ளிக் இம்பேக்ட் ஆஃப் 2 bodies. ஸோ ப்ராப்ளம் என்னென்னு பாருங்கள். 2 bodies, one of mass 30 kg moves with a velocity of 9 meter per second, strikes on another body of mass 15 kg moving at the opposite direction with the velocity of 9 meter per second. சென்ட்ரலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சென்ட்ரல் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், இந்த சிலபஸில் நம்ம சென்ட்ரல் இம்பேக்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு. இருந்தாலும் அவன் சென்ட்ரலிங்கிற வார்த்தை கொடுத்துட்டான். ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் ஈச் பாடி ஆஃப்டர் இம்பேக்ட் இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஸ் 0.8. ரைட்டா, ஸோ கொடுத்துருக்க கிவன்லாம் ஃபஸ்ட்டு தனித்தனியாக எடுத்து எழுதிப்போம். m1 மாஸ் ஆஃப் ஃபஸ்ட் பாடி 30 kg, m2 மாஸ் ஆஃப் செகண்ட் ஆப்ஜெக்ட் விச் இஸ் 15 kg, அண்ட் தென் u1 ஃபஸ்ட் பாடியோட வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி 9 மீட்டர் பர் செகண்ட், செகண்ட் பாடியோட இனிஷியல் வெலாசிட்டி அதுவும் 9 மீட்டர் பர் செகண்டு. பட் இங்கே நான் மைனஸ் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா அவன் கொஸ்டின்லேயே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ரெண்டுமே எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்கான். ஸோ அந்த ஆப்போசிட்டின் டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே மைனஸ் அப்படிங்கிற சைனை இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அண்டு வேறு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ கொடுத்துருக்கான், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் 0.8. என்ன கேட்குறான் அப்படின்னா v1 v2. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஃபஸ்ட் பாடி, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பாடி ஆஃப்டர் இம்பேக்ட்டுக்கு அப்புறம் இதான் அவன் கேட்குறான். ரைட்டா, ஸோ நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு 3 ரிலேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஆப்ளிக் இம்பேக்டாக இருந்தால் 3, டேரெக்டாக இருந்தால் 2. ஸோ இங்கே டேரக்ட் இம்பேக்ட் தான். ஸோ அதனால் நான் என்னுடைய 2 ரிலேஷனை யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரிலேஷன் பார்த்திங்க அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ m1 u1 ப்ளஸ் m2 u2 ஈக்குவல் டு m1 v1 ப்ளஸ் m2 v2. ரைட்டா, ஸோ இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். ஸோ இனிஷியல் மொமெண்டமில் எல்லா டேர்மே எனக்கு தெரியும். மாஸ் 2க்கும் தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி 2க்குமே தெரியும். ஸோ எனக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வேல்யூ வந்துடும், அதுதான் 135. ரைட்டா, ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா m1க்கு வேல்யூ தெரியும், m2க்கு வேல்யூ தெரியும், v1 v2 தெரியாது. ஸோ அப்படியே நான் வச்சுக்கிறேன். ஸோ 30 v1 ப்ளஸ் 15 v2 ஈக்குவல் டு 135 அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் கிடச்சிருக்கு. இது அப்படியே வச்சுப்போம். ரைட்டா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய செகண்ட் லா யூஸ் பண்ணுறேன், செகண்ட் ரிலேஷன் யூஸ் பண்ணுறேன். அதுதான் என்னுடைய நியூட்டன்ஸ் லா ஆஃப் கொலிஷன் which indicates that coefficient of restitution will be equal to ratio of velocity of relative velocity of separation divided by relative velocity of approach. ரைட்டா, relative velocity of separationங்கிறப்ப ஃபைனல் வெலாசிட்டியோட சேஞ்சு. ரைட்டா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சுங்கிறப்ப இனிஷியல் வெலாசிட்டியோட சேஞ்ச். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா, அப்போ ஃபைனல் வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா v2 மைனஸ் v1. இது எனக்கு தெரியாது, நான் அப்படியே வச்சுக்கிறேன். ரைட்டா, அண்டு இங்கே இனிஷியல் வெலாசிட்டியோட டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியும், ஏன்னா u1 u2 அவனே கொடுத்துட்டான். ஸோ u1ங்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு 9. ரைட்டா, u2ங்கிறதும் 9. பட் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அது டேரக்ஷனுக்காக இங்கே ஒரு நம்ம மைனஸ் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 18 டினாமினேட்டரில் இங்கே ஒரு 18 வந்துடும். நியூமேட்டர் வேல்யூ எனக்கு தெரியாது, இங்கே ஈயோட வேல்யூ 0.8 இருக்குது. ஸோ இங்கே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், v1 v2 அப்படிங்கிற 2 ஈக்குவேஷன், 2 அன்னோன் வச்ச மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ 2 unknowns, I am having 2 ஈக்குவேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், கால்குலேட்டரில் 2 மோடு ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணி
உங்களுடைய v1 அண்ட் v2 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ v1உடைய வெலாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1.8 மீட்டர் பர் செகண்டு, v2ஓடது பார்த்தீங்க அப்படின்னா 13 மீட்டர் பர் செகண்டு. ரைட்டா? ரைட். இங்கே ஏன் மைனஸ் வந்திருக்கு அப்படின்னா இனிஷியலாக அது ட்ராவல் பண்ண வெலாசிட்டியிலிருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகி வருது. ஏன்னா மோதினதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த பக்கம் ட்ராவல் ஆகி வரும் இல்லையா, அதுவும் இல்லாமல் ரெடியூஸ் ஆகிருக்கு. செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரைட். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த சம் எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு ஆப்ளிக் இம்பேக்ட் ப்ராப்ளம். டைரக்ட் இம்பேக்டில் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, இப்போ ஒரு ஆப்ளிக் இம்பேக்டில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று. ஸோ கொஸ்டின் நான் இங்கே டேரெக்டாக எழுதலை, அதுக்கு பதிலாக வேல்யூஸ் எல்லாமே ஃபிகரில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு என்ன டிட்டர்மைன் பண்ணுங்கிறத மட்டும் எழுதியிருக்கேன். டிட்டர்மைன் தி வெலாசிட்டிஸ் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் பால்ஸ் ஆஃப்டர் இம்பேக்ட். அஸ்யூம் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஈக்குவல் டு 0.6. கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரெண்டு பால் ரைட்டா, ஒன்னோட மாஸ், ஃபஸ்ட்டோட மாஸ் வந்து 0.5, செகண்ட் பாலோட மாஸ் வந்து 1 கிலோகிராம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 0.5 கிலோகிராம் மாஸ் உள்ள பால் என்ன பண்ணுது அப்படின்னா 1 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வெலாசிட்டியில் 60 டிகிரி ஆங்கிளில் இதை போய் இம்பேக்ட் கொலைட் ஆகுது இதுக்கு மேலே, இன்னொரு பால் மேலே. அந்த பால் ஆக்சுவலாக என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதோடைய மாஸ் 1 கிலோகிராம், விச் இஸ் மூவிங் இந்த வெலாசிட்டி ஆஃப் 0.75. அதுவும் ஹரிசாண்டலேருந்து ஒரு 60 டிகிரி இன்க்ளைனில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போ இப்படி மூவ் ஆகிட்டு இருக்க பாடியை இது போய் கொலைட் ஆகுது. ரைட்டா? ஆஃப்டர் இம்பேக்ட்டுக்கு அப்புறம் ரெண்டுடைய வெலாசிட்டி என்னவாக இருக்கும், ரைட்டா? அண்ட் தென் அந்த வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும், இதுதான் அதோடைய கொஸ்டின். இம்பேக்ட்டுக்கு முன்னாடி அது 60 டிகிரி இருக்குது இல்லையா, இம்பேக்ட்டுக்கு அப்புறம் அதோடைய ஆங்கிள் மாறி இருக்குமா, மாறி இருந்தால் அந்த சேஞ்சின் அந்த டீட்டாவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அண்டு v1 v2ங்கிற ஃபைனல் வெலாசிட்டி மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் கொஸ்டின். ரைட்டா? ஸோ போன கேஸில் அந்த டீட்டாவோட வேல்யூ தேவைப்படாது, ஏன்னா அது ஸ்ட்ரெயிட் லைன்லேயே இருக்கிறதுனால அதில் ஆங்குலர் டிஃபர்மேஷன் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம டீட்டா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலை. ஆனால் இங்கே வந்து ரெண்டுமே ஆங்குலரில் மூவ் ஆகுது. ஸோ என்னுடைய கொல்யூஷனும் ஆங்குலரில் நடக்கிறதுனால ஆஃப்டர் தி இம்பேக்ட் தேர் மே பி சம் ஆங்குலர் டிஃபர்மேஷன். அதனால் என்னுடைய ஃபைனல் வெலாசிட்டியும் சில ஆங்குலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபைனல் வெலாசிட்டியோட டைரக்ஷன் அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் அதுதான். ஸோ அந்த சேஞ்ச் இன் ஆங்கிள் டீட்டா என்ன அப்படிங்கிறது தான் நான் கண்டுபிடிக்கணும். ரைட்டாக? ப்ராப்ளம் போகலாமா? இப்போ ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைரக்ட் இம்பேக்ட்டுக்கு ரெண்டு ரிலேஷன் யூஸ் பண்ணோம். ஒன்று நியூட்டன்ஸ் லா ஆஃப் கொலிஷன், இன்னொன்று லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். அது இல்லாமல் நம்ம இங்கே இன்னொன்று யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி ரிமைன்ஸ் சேம் விச் டஸ் நாட் அஃபெக்ட் ஆஃப்டர் கொலிஷன் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து கிடச்சக்கூடிய ரிலேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் நான் எடுத்தோடனே ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருப்பேன். u1 sin ஆல்ஃபாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டுடைய வெர்டிக்கல் வெலாசிட்டி காம்பனண்ட்டு. ஸோ ஆஃப்டர் இம்பேக்ட்னால என்னுடைய வெர்டிக்கல் காம்பனண்ட் மாறாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்போ ஆஃப்டர் இம்பேக்டில் இருக்கக்கூடிய v1 sin θ1ங்கிறது என்னுடைய வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் மை ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப்டர் இம்பேக்ட். ஸோ அது ரெண்டும் எனக்கு சேமாக இருக்குமா, இதான் என்னுடைய தேர்ட் ரிலேஷனில் சொல்லக்கூடிய கான்செப்ட். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா u1 sin α1 v1 sin θ1 ஈக்குவல். அதே மாதிரி u2 sin θ2வும் அதே மாதிரி இங்கே இருக்குது u2 sin α2வும் v2 sin θ2வும் ஈக்குவல். செகண்ட் பாடியோட இனிஷியல் வெர்டிக்கல் காம்பனண்ட் வெலாசிட்டியும் செகண்ட் பாடியோட ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் வெர்டிக்கல் காம்பனண்ட் ரெண்டுமே எனக்கு டஸ் நாட் அஃபெக்ட்டுங்கிறதுனால ரெண்டும் சேம். ஸோ இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி தான் நான் என்ன கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னா v1 sin θ1க்கும் v2 sin θ1க்கும் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருப்பேன். எப்படி? ஏன்னா எனக்கு u1 u2ஓட வேல்யூஸ் தெரியும். u1ஓட வேல்யூ 1 மீட்டர் பர் செகண்டு, u2ஓட வேல்யூ 0.7 மீட்டர் பர் செகண்ட், 0.75 மீட்டர் பர் செகண்ட் தெரியும். அதே மாதிரி α1 α2ஓட வேல்யூவும் தெரியும். அப்போ sin ஆஃப் α1 இன்ட்டு u1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ என்ன வருதோ அது என்னுடைய ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் மை ஃபஸ்ட் பாடி வெர்டிக்கல் காம்பனண்ட்டும் சேமாக தானே இருக்கும். அப்போ v1 sin θ1க்கு ஒரு வேல்யூ. சிமிலர்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், செகண்ட் பாடிக்கும் வெர்டிக்கல் காம்பனண்ட் ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருப்போம். ரைட்டா? இது என்னுடைய தேர்ட் ரிலேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது. அடுத்து நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற ரெண்டு ரிலேஷனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். அப்போ இனிஷியல் மொமெண்டம் ரெண்டு சம்மேஷன் ஆஃப் இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஃபைனல் மொமெண்டம் தானே. இங்கே நம்ம அஃபெக்ட் ஆகக்கூடிய ஹரிசாண்டல் வெலாசிட்டி காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி வரக்கூடிய மொமெண்டம் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா என்னுடைய வெர்டிக்கல் மொமெண்ட் மாற போகிறது இல்லையா, வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி மாற போகிறது இல்லை, அதனால் அந்த மொமெண்டம் நான் கன்சிடர் பண்ணல. ஒன்லி ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டியை மட்டும் யூஸ் பண்ணி
லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ m1 u1 cos alpha 1 ப்ளஸ் m2 u2 cos alpha 2 இது என்னுடைய இனிஷியல் மொமெண்டம், டோட்டல் மொமெண்டம். இது எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா m1 v1 cos theta 1 ப்ளஸ் m2 v2 cos theta 2 இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லா வேல்யூவும் தெரியுமா? ஏன்னா m தெரியும், u தெரியும், அண்டு காஸ் ஆல்ஃபாவும் தெரியும். அதே மாதிரி இதுக்கும் வேல்யூ தெரியும். அப்போ இது எல்லாத்துக்கூட வேல்யூ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 0.625 ரைட்டா? அப்போ எம்மோட வேல்யூஸும் இங்கே எனக்கு தெரியும். m1ங்கிறது 0.5, m2க்கு ஈக்குவல் டு 1 அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி v1 cos theta 1 ப்ளஸ் v2 cos theta 2 அப்படின்னு எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ரைட்டா? இது என்னுடைய லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது. நமக்கு அடுத்து இன்னொன்று ஒன்று இருக்கா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கொலிஷன். அப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கொலிஷன் என்ன சொல்லுது? என்னுடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் டு தி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட், ரெண்டு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. அப்போ v2 cos theta 2 இது என்னுடைய ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் மை ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஆஃப் மை செகண்ட் பாடி. இதுக்கும் ஃபஸ்ட் ஆப்ஜெக்டுடைய ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஹரிசாண்டல் காம்பவுண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு டிவைடட் பை இனிஷியலில் பிஃபோர் இம்பேக்ட்டுக்கு முன்னாடி ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ரெண்டுக்கும் இருக்கும் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த ரெண்டோட ரேஷியோ தான் எனக்கு என்ன சொல்லியிருக்கோம், நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்னு என்னுடைய நியூட்டன்ஸ் லாவில் சொல்லியிருக்கோம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர் எனக்கு எல்லா வேல்யூஸ் தெரியுமா? u1 ஆல்ஃபா 1 அதே மாதிரி u2 ஆல்ஃபா 2. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனுக்கும் அவன் வேல்யூ கொடுத்து நான் 0.6 அப்படின்னு. அப்போ இங்கேயும் எனக்கு என்ன கிடைக்கும்? v1 cos theta 1 ப்ளஸ் v2 cos theta 2 அப்படிங்கிற ஒரு டேர்மில் எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ரைட்டா? அப்போ இங்கேயும் v1 cos theta 1 v2 cos theta 2, இங்கேயும் v1 cos theta 1 v2 cos theta 2. ரைட்டா? இப்போ இதை x இதை y, இதை x இதை yன்னு வச்சிங்கன்னா அதே மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன், ரெண்டு அன்னோன் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், கேல்குலேட்டரில் ஈக்குவேஷன் மோடில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா v1 cos theta 1க்கு ஒரு வேல்யூ வந்துடும், v2 cos theta 2க்கு ஒரு வேல்யூ வந்துடும். ரைட்டா? இப்போ ஆல்ரெடி நம்ம v1 sin theta 1க்கும் v2 sin theta 2க்கும் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே நமக்கு கிடச்சது v1 cos theta 1 v2 cos theta 2. அப்போ இண்டிவிஜுவலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபிஃப்த் ஈக்குவேஷன், அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை சிக்ஸ்த் ஈக்குவேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா v1 கேன்சல் ஆகி sin theta 1 டிவைடட் பை cos theta 1 தட் இஸ் tan theta 1 ஈக்குவல் டு ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக? அதே மாதிரி செகண்டையும் சிக்ஸ்த்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா v2 கேன்சல் ஆகி sin theta 1 டிவைடட் பை cos theta 1 tan theta 2 ஈக்குவல் டு ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ கிடைக்கும். அப்போ அதிலிருந்து theta 1 theta 2 tan இன்வர்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? அதுதான் நான் இங்கே பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டையும் ஃபிஃப்த்தையும் டிவைட் பண்ணி theta 1 கண்டுபிடிச்சிருப்பேன் tan இன்வர்ஸ் எடுத்து. அதே மாதிரி செகண்டையும் சிக்ஸ்த்தையும் டிவைட் பண்ணி tan theta 2க்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். அதுலேருந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், tan இன்வர்ஸ் யூஸ் பண்ணி theta 2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பேன். ரைட்டா? ஒன்ஸ் நமக்கு theta 2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி ரெண்டு thetaவோட வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதில் எந்த ஈக்குவேஷன் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செகண்டு ஆர் தேர்டு ஃபோர்த்து 5 and 6 இந்த 4 ஈக்குவேஷனை நீங்கள் எதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், v1 v2ஓட வேல்யூ கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் theta 1ஓட வேல்யூ எடுத்து ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ cos theta 1க்கு ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ கிடைக்குமா? ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா v1 கிடச்சிரும். அதே மாதிரி theta 2ஓட வேல்யூ இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா cos theta 2க்கு ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ டிவைட் பண்ணி v2ஓட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே v1 v2ங்கிற ஃபைனல் வெலாசிட்டியோட மேக்னிடியூடு அண்டு டைரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? ஸோ டைரக்ட் இம்பேக்ட்டு அண்ட் ஆப்ளிக் இம்பேக்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ரெண்டு காமன் ரிலேஷன் இருக்குது. ஒன்று நியூட்டன்ஸ் லா ஆஃப் கொலிஷன், இன்னொன்று லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இது இல்லாமல் ஆப்ளிக்கில் மட்டும் நம்ம இன்னொரு ரிலேஷன் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் காம்பனண்ட் டஸ் நாட் அஃபெக்டட் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெர்டிக்கல் காம்பனண்ட் இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் சேமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாடிக்கும் வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி சேமாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ப்ராப்ளம் புரிஞ்சுதா? ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கங்க. வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். ஸோ ப்ராப்ளம் காப்பி பண்ணிட்டீங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு மூவிங் ஆப்ஜெக்ட்டும் கொலைட் ஆச்சு அப்படின்னா அதோட எஃபெக்ட் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் தான், இன்னொன்று ஃபிக்ஸ்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோ இல்லை ஏதோ ஒரு பிளேனோ, அதுக்கு மேலே என்ன ஆக போகுது, ஒரு பால் ஆர் ஏதோ ஒரு பவுன்சிங் ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஹைட்லேருந்து த்ரோ பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் ஒரு ஆப்ஜெக்ட் தான் மூவிங்கு, இன்னொன்று ஃபிக்ஸ்டு.
ஸோ அந்த மாதிரி கேஸ் உள்ள ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் நம்ம 2 கேஸாக பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா டேரெக்ட்டு, இன்னொன்று ஆப்ளிக்யூ. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா, கீழே தூக்கி போட்டோம்னா அது டேரெக்ட் இம்பேக்ட்டு. ஸோ சம் ஆங்கிலரில் வந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய ஆப்ளிக் இம்பேக்ட்டு. ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக தூக்கி போடும்போது என்ன ஆகும், மேலேருந்து தூக்கி போடுவோம், கீழே ஃப்ளோரில் போட்டு மறுபடியும் என்ன ஆகும், சம் டிஸ்டன்ஸுக்கு பவுன்ஸ் ஆகும். ரைட்டா? இதே நம்ம ஆங்கிலரில் ஒரு ஆங்கிளில் தூக்கி போட்டிங்க அப்படின்னா நம்ம கிரிக்கெட்டில் பால் போடுற மாதிரி, ஸோ ஒரு பவுலிங் போடுற மாதிரி ஒரு தூரத்துலேருந்து ஒரு ஆங்கிளில் வந்து ஒரு பாலை போடுவோம். ஸோ ஒரு இடத்துல பிச்சாகி என்ன ஆகும், அது இன்னொரு ஆங்கிளில் பவுன்ஸ் ஆகி பேட்ஸ்மேனுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி கேஸ் தான் இந்த ஆப்ளிக்யூ. ரைட்டாக சிம்பிளாக நீங்கள் தரையில் ஹைட்லேருந்து தூக்கி போடுற பால் பவுன்ஸ் ஆகிற கேஸ் வந்து டைரக்ட் இம்பேக்ட். ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷனுங்கிறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் டு தி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் டு தட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். அங்கே 2 காம்பவுண்ட் இருந்துச்சு இல்லையா, இங்கே இன்னொரு காம்பவுண்ட்டுக்கு 0 தான் வெலாசிட்டி. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது, அது நமக்கு பால். இன்னொரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது நமக்கு ஃப்ளோரு. ஸோ அது மூவிங்கிறது, அது ஃபிக்ஸ்டுங்கிறதுனால அதோடைய வெலாசிட்டி 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு v/u அப்படிங்கிற ரிலேஷன் வந்துடும். ஸோ இந்த விங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பவுன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அது ட்ராவல் பண்ணுற வெலாசிட்டி ஆப்போசிட் டைரெக்ஷனில். யூங்கிறது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அது வந்து இம்பேஜ் ஆகும்போது என்ன வெலாசிட்டி. அப்போ இது ரெண்டுக்குமான ரேஷியோ தான் நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷனாக இருக்க போகுது. ஸோ இதோட வேல்யூ நமக்கு நம்மளுடைய ஆக்ஸலரேஷன் ஃபார்முலா இருக்கு இல்லையா, v² = 2as. ஸோ ஆக்சுவலாக u² + 2asன்னு வந்திருக்கணும். ஸோ இங்கே u²ங்கிறது 0ன்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா v² = 2as இல்லையா. இந்த இடத்துல ஏங்கிறது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அப்போ 2g, ஹச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஹைட்டு. ஸோ இந்த பிளேஸ்லேருந்து நான் ஃபஸ்ட்டு தூக்கி போடுறேன் பாலை. ஸோ இந்த ஹைட் இருக்குது இல்லையா, ஹச், கேபிட்டல் ஹச். அப்போ 2 × g × h, இதுதான் என்னுடைய இனிஷியல் வெலாசிட்டி u. ரைட்டா? இம்பெஞ்ச் ஆகும்போது அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சம் வெலாசிட்டி அது டிக்ரீஸ் ஆகி இதை விட கொஞ்சம் கம்மியான ஹைட்டுக்கு பவுன்ஸ் ஆகுமா. அப்போ அதோடைய ஹைட்டு எனக்கு ஹச்சுன்னு இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்னோடய ஃபைனல் வெலாசிட்டி நான் என்ன சொல்லுவேன், 2g h. அதுவும் 2g h தான். ஏன்னா அதுவும் ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த ஆசிலேஷன் தான் ட்ராவல் ஆக போகுது. ஆனால் அதை அட்டைன் பண்ண ஹைட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹச்சாக இருக்கும். அப்போ இது ஃபைனல் வெலாசிட்டி, அப்போ இது இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ இது ரெண்டோட ரேஷியோ நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஈன்னு சொல்லுவோமா. அப்போ v/u அப்படின்னா ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், ரூட் போட்டிருக்கணும். ஸோ அதனால தான் இங்கே e² = h/hன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா 2gங்கிறது காமனாக கேன்சல் ஆயிரும். ரைட்டா? ரெண்டு பக்கமும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரூட் கேன்சல் ஆகி இங்கே ஸ்கொயர் வந்துடும். ஸோ e² = h/h. ரைட்டா? ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா 1 மார்க்லேயும் நிறையா வாட்டி கேட் கொஸ்டினில் கேட்டிருக்கான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ இங்கே h/hவும் இருக்கலாம், கொஸ்டினில் நீங்கள் வேறு வேல்யூவாகவும் இருக்கலாம். ஒரு ஹைட்லேருந்து நம்ம பாலை பவுன்ஸ் பண்ணோம், அது ஆஃப்டர் இம்பேக்ட் ஃப்ரம் தி 4க்கு அப்புறம் இவ்வளோ ஹைட்டுக்கு அது ரீபவுன்ஸ் ஆச்சு. அப்போ அதோடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிடலாம், e² பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஹைட்டு டிவைடட் பை இனிஷியலில் என்ன ஹைட்லேருந்து த்ரோ பண்ணுறோம் அப்படிங்கிற ரேஷியோ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் அதோட கான்செப்ட். ரைட்டா? ஸோ இங்கே ஆப்ளிக்கில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான். ஆனால் என்ன அப்படின்னா இதோடைய காம்போனண்ட்டு, ஏன்னா இங்கே நம்ம டேரெக்டாக நம்ம த்ரோ ஆனதுனால v/uன்னு மட்டும் எழுதுனா போதும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. பிகாஸ் இட் இஸ் அன் ஆங்குலரில் சம் ஆங்கிளில் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், த்ரோ பண்ணுறோம். அப்போ அதோடைய ஹரிசாண்டல் காம்பவுண்டை மட்டும் தான் நம்ம எடுப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு v cos θ இதுதான் என்னுடைய ஃபைனல் வெலாசிட்டி டிவைடட் பை u cos α, இது என்னுடைய இனிஷியல் வெலாசிட்டி. ரைட்டா? ஏன்னா வெர்டிக்கல் காம்பவுண்ட் எனக்கு எஃபெக்ட் இல்லை. நம்ம முன்னாடி பார்த்தா அதே கான்செப்ட் தான். வெர்டிக்கல் காம்பவுண்ட் எனக்கு எஃபெக்ட் இல்லை, அதனால் அதை விட்டுருவோம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி v cos θ டிவைடட் பை இனிஷியல் வெலாசிட்டி u cos α. சேம் டிட்டோ. என்ன இங்கே ஆங்குலர் வந்திருக்கனால அந்த காஸ் அப்படிங்கிற ஹரிசாண்டல் காம்பவுண்டை இண்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த வேல்யூஸை சேர்த்து நம்ம எழுதியிருக்கோம். மற்றபடி சேம் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கலாமா? ரைட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த பால் ட்ராப் ஆகிற கேஸ் அதே தான். A ball is dropped from a height of 10 meter on a fixed steel plate. Determine the height to which ball rebounds on the first, second and third bounces. The coefficient of restitution between ball and the steel plate is 0.9. ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஸோ 10 மீட்டர் ஹைட்லேருந்து நான் ஒரு பாலை த்ரோ பண்ணுறேன், அது ஸ்டீல் மேலே பட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பவுன்ஸ் ஆகும். ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு பவுன்ஸில் எவ்வளோ தூரம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ராப் பண்ணுறோம், அது இந்த ஃப்ளோரில் பட்டு என்ன ஆகும்னா பவுன்ஸ் ஆகும்.
மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆகும், மறுபடியும் இந்த மாதிரி பவுன்ஸ் ஆகிட்டே கடைசியாக தான் அது ரெஸ்ட்டுக்கு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 பவுன்ஸுக்கு அது ஒரு ஹைட்டு கேட்குறான். ஃபஸ்ட்டு பவுன்ஸில் எவ்வளோ ஹைட்டு போகும், மறுபடியும் செகண்ட் பவுன்ஸில் எவ்வளோ ஹைட்டு போகும், தேர்டு பவுன்ஸில் எவ்வளோ ஹைட்டு போகும். அதுக்கு அவன் கொடுத்துருக்க வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஹைட்டும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனும். இது ரெண்டும் நமக்கு இருந்தால் போதும் தானே. எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாமா. எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு பவுன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பவுன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தேவை, இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், இந்த 3குள்ளே தான் நம்மளுடைய ப்ராப்ளம் இருக்க போகுது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 2gh, ரைட்டா. ஸோ இதில் வேல்யூ தெரியுமா நமக்கு, 2ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை விட்டுருங்க. ஜிங்கிறது 9.81, அது நமக்கு தெரியும். ஹச்சுங்கிறது 10 மீட்டர் கொடுத்துட்டான், ரைட்டா. அப்போ எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி தெரிஞ்சிருச்சு, ரைட்டா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அவன் 0.9 கொடுத்துட்டான். எப்போவுமே 2 மெட்டீரியல், இப்போ இது பால் அப்படின்னா இது ஸ்டீல். ஸோ இந்த ரெண்டுக்குமான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் கொடுத்துட்டான் அப்படின்னா அது எல்லா பவுன்ஸுக்குமே கான்ஸ்டன்ட்டு தான், அது மாறாது எப்போவுமே. அப்போ ஸோ யூங்கிறதோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு, 2gh, ரைட்டா. இப்போ ஃபைனல் வெலாசிட்டியிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2g ஸ்மால் h. அவன் கேட்டிருக்கிறது ஹைட்டு தானே கேட்டிருக்கான். அப்போ 2g கேம்னா கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ எனக்கு E² எனக்கு ஃபார்முலா என்ன தெரியும், h/hன்னு தெரியும். ஸ்மால் h/H. கேபிட்டல் ஹெச்சுங்கிறது இனிஷியல் ஹைட்டு, ஸ்மால் ஹெச்சுங்கிறது ஃபஸ்ட்டு பவுன்ஸில் எவ்வளோ ஹைட்டு கிடைக்குங்கிற அந்த ஹைட்டு. அப்போ ஸோ E² வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுன்ஸுக்கு எவ்வளோ ஹைட் அது ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ அப்புறம் அதே மாதிரி செகண்ட் பவுன்ஸுக்கு, ஸோ நீங்கள் செகண்ட் பவுன்ஸுக்கு எடுக்கும்போது என்ன பண்ணிடுவீங்க, இதை இனிஷியல் ஹைட்டாக எடுத்துக்க போகிறீங்க. இதை கேபிட்டல் ஹெச்சுக்கு பதிலாக இங்கே நம்ம கேபிட்டல் ஹெச்சுக்கு 10 சப்ஸ்டியூட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, 8.1. அப்போ E² வேல்யூ அதே 0.9² தான். இந்த H1க்கு பதிலாக இந்த 8.1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செகண்ட் பவுன்ஸில் கிடைக்கக்கூடிய ஹைட் என்னங்கிறது கிடச்சிரும், ரைட்டா. மறுபடியும் அடுத்து தேர்ட் பவுன்ஸுக்கு போகும்போது இதை உங்களோட இனிஷியல் ஹைட்டாக எடுத்துக்க போகிறீங்க. அப்போ இங்கே H2ங்கிற இடத்துல இந்த 6.56 சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. E² வேல்யூ அதே தான். ஸோ நமக்கு தேர்ட் பவுன்ஸில் எவ்வளோ ஹைட்டு கிடைக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு, ரைட்டா. அப்போ இது ஃபஸ்ட்டு ஹைட்டுங்கிறது 8.1 மீட்ரு, அடுத்த ஹைட்டு 6.56 மீட்ரு, தேர்டு ஹைட்டு 5.31 மீட்டர், ரைட்டா. ஸோ கொஸ்டின் புரியுதா. அந்த E² h/h. ஸோ மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஹச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் அப்புறம் கிடைக்கக்கூடிய ஹைட்டு, டினாமினேட்டர் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஹைட்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸி, ரைட்டா. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சம்ம எழுதிங்க. வில் மூவ் ஆன் டு ஆப்ளிக் இம்பேக்டில், ஃபிக்ஸ்டு பிளேனில் இருக்கும்போது ஒரு ஆப்ளிக் இம்பேக்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம். அதோட நம்ம வி வில் வைண்ட் அப் திஸ் செஷன். ஸோ ஆப்ளிக் இம்பேக்ட் ப்ராப்ளம் பாருங்கள். பால் மூவிங் வித் எ வெலாசிட்டி ஆஃப் 12 meter per second impinges on a fixed plane at an angle of 40 degree. Calculate the magnitude and direction of the velocity of the ball after impact. So assume coefficient of restitution equal to 0.75. இது பால்னு மாற்றிக்கிங்க, இது வந்து ஆஃப்டர் இம்பேக்ட். ஸோ ரைட்டா. ஸோ ஒரு 12 meter per second 40 degree இன்க்ளினேஷனில் அது என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளோரை ஸ்ட்ரைக் பண்ணுது, பிளேனை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த இம்பேக்ட்டுக்கு அப்புறம் இது ஒரு ஆங்குலரில் என்ன ஆகுது, மேலே ரீபவுன்ஸ் ஆகும், கரெக்டாக. ஸோ ஜஸ்ட் அந்த பவுலிங்கை ஞாபகம் வச்சுங்க. கிரிக்கெட்டில் ஒரு பவுலிங்கை ஞாபகம் வச்சுங்க. அவர் ஒரு ஆங்கிள்லேருந்து பவுலில் த்ரோ பண்ணுவார், அது அந்த பிச் ஆகி என்ன ஆகுனா பேட்ஸ்மேனுக்கு இன்னொரு ஆங்கிள் அது பவுன்ஸ் ஆகி போகும் இல்லையா, அந்த கேஸை ஞாபகம் வச்சுங்க. அதே ப்ராப்ளம் தான் இது. ஸோ இதில் இனிஷியல் வெலாசிட்டி 12னு வச்சுங்க. ஆல்ஃபாங்கிறது இனிஷியல் ஆங்கிள், அது 40 டிகிரி, ரைட்டா. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்ளிக்குங்கிறதுனால 3 லாஸையும் யூஸ் பண்ண போகிறோம், 3 ரிலேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய வெர்டிக்கல் காம்பவுண்ட் சேமா, அப்போ u sin ஆல்ஃபாங்கிறது என்னுடைய வெர்டிக்கல் வெலாசிட்டி காம்பவுண்ட் ஆஃப் தி பால். அது எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், v sin θக்கு ஈக்குவலாக இருக்கும், ரைட்டா. அப்போ u sin ஆல்ஃபாவோட வேல்யூ எனக்கு தெரியும், ரைட்டா. வியோட வேல்யூன்னு தெரியாது, டீட்டாவோட வேல்யூன்னு தெரியாது. அப்போ v sin θவுக்கு ஒரு ஈக்குவேஷன் நான் ஃப்ரேம் பண்ணிடுவேன். நம்ம 2 பால் சம்மில் பார்த்தோம் இல்லையா, 2 பாடி மூவிங் சம்மில் எப்படி நம்ம v sin θ அண்டு v1 sin θ அண்டு v2 sin θ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சோமோ அதே மாதிரி இங்கே v sin θக்கு நான் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இப்போதைக்கு ஃபஸ்ட் ரிலேஷன், ரைட்டா. என்னுடைய செகண்ட் ரிலேஷன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கொலிஷன், அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் E = v/u. ஆக்சுவலாக இங்கே v2 - v1 / u1 - u2 தான் வரணும். பட் இங்கே ஃபிக்ஸ்டு பிளேனுங்கிறதுனால அந்த செகண்ட் ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டி எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், 0ன்னு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளிஃபை ஆகிரும், ரைட்டா. இங்கே சிம்பிளாக VUங்கிறது நம்மளுடைய டைரக்ட் இம்பேக்ட் கேஸுக்கு ஓகே,
ஆனால் இங்கே ஆப்ளிக்குங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், காஸ் தீட்டா டு வி காஸ் தீட்டா அப்படிங்கிறது என்னுடைய ஃபைனல் வெலாசிட்டி, யூ காஸ் ஆல்ஃபாங்கிறது என்னுடைய இனிஷியல் வெலாசிட்டின்னு என்னுடைய ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வேல்யூ நான் எழுதிக்கிறேன். ரைட்டா? அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈயோட வேல்யூ தெரியும், யூ காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ தெரியும். அப்போ டேரெக்டாக எனக்கு என்ன கிடச்சிரும், வி காஸ் தீட்டாவுக்கு எனக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆயிரும். போன சம்மில் நம்ம அந்த ஆப்ளிக் சம்மில் நம்ம சால்வ் பண்ண மாதிரியே வி சைன் தீட்டா டிவைடட் பை வி காஸ் தீட்டா நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெண்டு நியூமரிக்கல் வேல்யூ டிவைட் பண்ணி எனக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்கும். அது இல்லாமல் வி கேன்சல் ஆயிரும். அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ஒரு வேல்யூ. ஸோ இன் டர்ன் வி கேன் ஃபைண்ட் தி தீட்டா. ஸோ அப்போ பால் எவ்வளோ ஆங்குலரில் ஆஃப்டர் பிச்சுக்கு அப்புறம் அந்த ஃப்ளோரில் அது இம்பெஞ்ச் ஆனதுக்கப்புறம் அது எவ்வளோ ஆங்கிளில் அது ட்ராவல் ஆக ஆரம்பிக்குங்கிற அந்த ஆங்கிள் ஃபஸ்ட் எனக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா? ஒன்ஸ் நமக்கு ஆங்கிள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எய்தர் இந்த ஈக்குவேஷன்லையோ இல்லை இந்த ஈக்குவேஷன்லையோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வியோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ 10.85 மீட்டர் பர் செகண்டில் அது பிச் ஆனதுக்கப்புறம் ட்ராவல் ஆகும். அண்ட் தென் இவ்வளோ ஆங்கிளில் ட்ராவல் ஆகும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சம்மை நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதோட நமக்கு இந்த டாபிக் ஓவர். அண்டு இன்னொரு விஷயமும் கேட்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சம்லையும் ஒரு டேர்ம் சேர்த்து கேட்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எந்த சம்மில் இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்த எல்லா சம்லையும் அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ கைனடிக் எனர்ஜிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் இன் கைனடிக் எனர்ஜிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பேக்ட்டுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் கொலிஷன் கேஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துப்போம். ஸோ அதில் இம்பேக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டோட்டல் கைனடிக் எனர்ஜி என்னவாக இருக்கும், half m1u1 ப்ளஸ் half m2u2. கரெக்டாக? டோட்டல் கைனடிக் எனர்ஜி இம்பேக்ட்டுக்கு முன்னாடி. இம்பேக்ட்டுக்கு அப்புறம் டோட்டல் கைனடிக் எனர்ஜி என்னவாக இருக்கும், half m1v1 ஃபைனல் வெலாசிட்டி ப்ளஸ் half m2v2. ரைட்டா? அப்போ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு லாஸ் இன் கைனடிக் எனர்ஜியாக இருக்க முடியும். ரைட்டா? ஸோ அதனால தான் நான் அப்படி எழுதியிருக்கேன். இதே ஆப்ளிக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா half m1 இங்கே u1 பதிலாக u1 cos alpha 1, இங்கே u2 பதிலாக u2 cos alpha 2. அதே மாதிரி அதோடைய ஃபைனல் வெலாசிட்டி டேர்ம்ஸ். ரைட்டா? அதே மாதிரி நமக்கு ஃபிக்ஸ்டு பிளேன் சம்மாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் பாலுக்கு மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஏன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட்ங்கிறது இந்த கேஸில் ஃபிக்ஸ்டுங்கிறதுனால நம்ம half mu2 மைனஸ் half mv2. இதே ஆங்குலரில் பிச்சார் ஆப்ளிக்கு சம்மாக இருந்துச்சுன்னா u cos alpha v cos theta. ரைட்டா? ஸோ நான் இதுக்கு இந்த சம்மும் நான் சால்வ் பண்ணல. இதுக்கு முன்னாடி போட்டு நீங்கள் எந்த சம்மில் வேணாலும் இந்த டேர்மை கேட்கலாம் எக்ஸ்ட்ராவாக. அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் தி வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி அண்டு ஆங்கிள்னு கேட்டிருக்கான் இல்லையா, ஆஃப்டர் இம்பேக்ட்னு கேட்டிருக்கான் இல்லையா, அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி லாஸ் இன் கைனடிக் எனர்ஜின்னு கூட கேட்கலாம் ஒரு வார்த்தையாக சேர்த்து போட்டு. ஸோ அப்படி போட்டாங்க அப்படின்னா இதில் அந்த கேஸுக்கு ரிலேட்டடான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த கைனடிக் எனர்ஜி லாஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த டாப்பிக்கில். ஸோ வித் திஸ் we are completing our 4th unit topic syllabus completion. So thank you for watching this video. Keep learning. Have a nice day.